தட்டி ஒரு கப்பு அளவுக்கு ஆழாக்குன்னு சொன்னா கூட, அதில வந்து அரிசி அளந்துக்கிட்டோம்னா, தலைய வடிச்சுட்டு, கையில பிடிச்சுட்டு அது மேல எவ்வளோ உளுந்து நிக்கிதோ, இந்த உளுந்த கொட்டி அந்த கீழ அளவுக்கு விழுகுற உளுந்த எடுக்கக்கூடாது. அது மேல நிக்கிறது மட்டும் தான் அளவு. எடுத்து போட்டு அத நல்லா ஊற வச்சணும். ஐயாறு 20 பச்சரிசிம்பாங்க. நல்ல பச்சரிசி கிடைச்சதுன்னா போதும். அத எடுத்து நல்லா ஊறப்பட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நல்லா நைஸா ஆட்டிடணும். ஆட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலே கையோட உப்பு, சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு எவ்வளோ தேவையோ அத கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் அது எண்ணெய காய வச்சு காஞ்ச எண்ணெய கடாய தீய குறைச்சு வச்சிரணும். கடாய் ஏந்தலா இருக்கணும். ஊத்துற கரண்டி ஏந்தலா இருக்கணும். குழியா இருக்கக்கூடாது. குழியா இருக்கக்கூடாதா? அதில வரம்பு கட்டி இங்கிலீஷ்ல சொல்றது ஸ்கேலப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வரி வரியா அந்த அழகா நெளி நெளியா வரும். அது வரலைனாலே கேட்பாங்க. இது என்ன விட்டு வரம்பு கட்டியே வரலம்பாங்க. இட்லி மாரி ஊத்திருக்கேன்னுவாங்க. அப்படி வரக்கூடாது ஆமா. இல்லையா? அதுக்குன்னு உள்ளது. இந்த கார சட்னி நான் இப்ப காமிச்ச மாரி. அவ்வளவுதான். அது காரச்சட்னி நீங்க சொன்னதா? வெங்காயம், புளி, தக்காளி, காய்ந்த மிளகா. தக்காளி, காஞ்ச நல்லா மிளகா. காஞ்ச மிளகா. நீட்டு மிளகா தான் போடுவீங்க இல்ல குண்டு அது இருக்காது? குண்டு மிளகா போட்டா கொஞ்சமா போடணும். நீட்டு மிளகா போட்டா நெறைய போடணும். நீட்டு மிளகா காரம் கம்மி. இவங்க நான் கொஞ்சம் கலருக்கு காஷ்மீர் மிளகா. கலருக்கு கொஞ்சம் காஷ்மீர் மிளகா சேர்த்துப்பேன். ஒண்ணுட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கு டேஸ்ட் நிஜமாவே. ஆனா அது ரொம்ப அதையும் கையில அரைச்சு, இதையும் கையில அரைச்சு பாருங்க. இத விட டாப்பரா டாப்பா